அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, கும்பராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் 11வது வீடாக இருக்கு. அவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னா இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கும்பராசி அப்படின்றத பொறுத்தளவில் என்னோட சிம்பிளை ஒரு கலசம், கும்பம்னாலே முத்திரை இல்லையா, ஒரு சொம்பு இருக்கும், அதுக்குள்ளே மேலே தேங்காய் வச்சு மாவில் வச்சு தேங்காய், இதான் கலசம் கும்பம் அப்படின்னு பேர். கும்பம்னா பஞ்சபூத சக்தியை ஒன்றா கூட்டுறது. அது மாதிரி பொதுவாக இவங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதியும் குரு பகவான் அப்படின்றதுனால பொதுவாக இவங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் எல்லாமே நல்லா இருக்கும். இவங்க இள வயசுல கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஏன்னா இந்த ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ அதனால இவங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் தசை, அதுக்கடுத்து பிறந்திருந்தாங்க அவிட்ட என்ற பிறந்தா செவ்வாய் தசை ஆரம்பிக்கும், அதுக்கடுத்து ராகு தசை. அதனால அவங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கும் இள வயசுல. ஏன்னா செவ்வாய் தசை மொத்தம் 7 வருஷம் தான், அந்த பாக்கி கஷ்டங்கள் இருக்கும். அது மாதிரி இப்போ இல்லை சதய நட்சத்திரம் தான் பிறக்கும் போதே ராகு தசை, அதனால அதுவும் கஷ்டத்தை கொடுக்கும். இல்லை இவங்க குரு தசையில பிறந்தாலும் பாக்கி அந்த சொச்சம்னு சொல்லுவோம், பாக்கி இவங்க தாயின் கர்ப்பச்செல்லிக்கு இருப்புன்னு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தசா இருப்பு 10 வருஷம், அதனால 10 வயசுக்கு மேலே சனி தசை வந்துடும், அதுவும் கஷ்டத்தை கொடுக்கும், விரயங்களை கொடுக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் இள வயசுல இவங்க கொஞ்சம் கஷ்டப்படுறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். இவங்களுக்கு ஒரு 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க நல்லா இப்போ அதாவது கும்பராசியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரு காலத்துக்கு அப்புறம் 30 வயசுன்னு சொல்ல 30-40ன்னு வச்சுக்கோங்க, 30-40 வயசுக்கு மேலே அவங்களோட லைஃப் ஸ்டேபிள் ஆகிடும். அது வரைக்கும் ஸ்டேபிள் ஆகாமையே இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. நான் சொன்னதுக்கு இந்த தசா புத்திகள்லாம் காரணம். அதே சமயத்தில் இந்த கிரகங்கள் எந்த தசை நடக்குதோ அந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கணிச்சு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஜாதகத்தை ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ பொறுத்தளவில் உங்களுக்கு சனி பகவான் உங்களுக்கு 2வது வீட்டில் இருக்காரு, 7.5 சனி நடக்கிறது. 2வது வீட்டில் இருக்கிறோம், தனஸ்தானத்தில் இருக்காரு. தனஸ்தானாதிபதியோடைய பார்வை அவங்க ராசிக்கு இருக்கு. ஆனால் அவர் வக்ரமா இருக்காரு. போன வருஷம் 2025 8ஆம் மாசத்துலேருந்து இந்த மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு காரியங்கள் எதுவுமே நடக்காது, எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாலே அன்னைக்கு நீங்கள் போக முடியாது, 1 மாதம் கழிச்சு தான் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும். அது மாதிரி டிலே ஆகிட்டே இருக்கும். பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கும். அது மாதிரி பண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்தோம்னா, சுக்கிரன் குரு சனி பகவான் 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்காங்க. சுக்கிரன் உங்களுக்கு 9வது வீட்டுக்கு அதிபதியா இருக்காரு. அதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பண வரவுகள் உங்களுக்கு நடக்கும், பண வரவுகள் கிடைக்கும். நல்லா புரிஞ்சுங்க. அதே நேரத்தில் செலவினங்களும் உங்களுக்கு கூடும். அப்போ செலவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். அப்போதான் வந்த பணத்தை சேமிக்க முடியும். ஸோ அதனால் பண வரவுகள் கூடுறதுக்கோ இல்லை வெளிநாடு சம்மந்தமாக நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு நடக்கிறதுக்கோ, இல்லை தொழில் ரீதியாக மாற்றங்கள், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு போஸ்டிங்கோ இல்லை வேறு கம்பெனிக்கு மாறுறதோ அந்த மாதிரி முயற்சிகள் அந்த முயற்சிகளெல்லாம் இந்த மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். நீங்கள் வியாபாரம் சொந்த தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதில் மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க, இல்லை எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லாட்டா புதுசாக ஒரு தொழிலை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை தொழில் ஏதாச்சும் விரிவாக்கம் பண்ண நினைக்கிறீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா அதுக்கும் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே வழிவகை வந்துடும். ஜூன் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அதெல்லாம் நல்லபடியாக வந்துடும். இந்த மார்ச் 12 மேலே உங்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் தள்ளிக்கிட்டு இருந்த எல்லா விஷயங்களும் ப்ராசஸ் ஆக ஆரம்பிச்சிடும். மோஸ்ட்லி இப்போ நம்ம போர் நடக்கிற சூழ்நிலை இருக்கு. அது கூட இந்த மார்ச் 11ஆம் தேதிக்கு மேலே அந்த அளவு இருக்காது அப்படின்றது நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் அதுலேருந்து மாறிட்டாருன்னா அதுவும் மாறிடும். இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கும்பராசிக்கு இருக்கு. அதனால கும்பராசிக்கு இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு மேலே 2வது பாதி நல்லாவே இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். உங்களுக்கு பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்க இருக்கு. உங்களுடைய மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லாபங்கள், பண வரவுகள் கிடைக்கும். மனைவி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் ஏதாச்சும் கிடைக்கிறதுக்கு இருக்கு. ஏற்கனவே சொத்து இருந்ததுன்னா அது மூலமா விற்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அது விற்கலை,
இந்த மாதிரி வந்து அதெல்லாம் விற்று அது மூலமாக உங்களுக்கு பண வரவுகள் நல்ல லாபத்துக்கு விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பண வரவுகள் வந்து இந்த மாதத்துக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்குது. இது வரைக்கும் தடையாக இருந்தது, இந்த மாதத்துக்கு மேலே கொஞ்சம் நல்லா இருக்குது, 11ஆம் தேதிக்கு மேலே நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையில் இந்த மாதம் வந்து ஒரு முக்கியமான மாதமாக இருக்கும். அதுவும் இந்த மாத பின்பகுதி உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். பலவிதமான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு காரணமாக இருக்கும். வேலை கிடைக்காம இந்த வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் இருந்தால் வேலை மாற்றம் கிடைக்கும், வெளிநாடு வேலை தரணும் அதெல்லாம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு இருக்கு. உங்கள் ராசியாதிபதி தான் 2ல் இருக்கிறதுனால சனிபகவான் பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்த மாட்டார். பொருளாதார ரீதியான சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்க போகிறாரு. ஸோ இது மாதிரி தான் இந்த மாதம் நடக்க போகிறது. அது மட்டும் இல்லை, வண்டி வாகனம் வீடு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அமையறதுக்கு இருக்குது. நீங்கள் வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும், இடம் வாங்கணும், நிலம் வாங்கணும், வாகனம் வாங்கணும், வாகனம் மாற்றணும், இது மாதிரி என்ன நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் வந்து இந்த மாதம் பின்பகுதியில் அதுக்கு நல்ல செய்திகள் வரும், நல்ல காரியங்கள் நடக்கும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. இந்த மாதம் திருமண சம்பந்தங்கள்லாம் வந்து இந்த மாதம் பின்பகுதியில் பேச்சுவார்த்தையெல்லாம் நல்லபடியாக முடியறதுக்கும் சான்சஸ் இருக்குது. கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பேச்சுவார்த்தைலாம் இந்த மாதம் பின்பகுதியில் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலான பலன் தான். உங்களுடைய சுய ஜாதகத்தில் எப்படி கிரகங்கள் எப்படி இருக்குன்றதை வச்சு தான் இந்த பலன்களுடைய கொஞ்சம் கூடவோ குறைச்சோ உங்களுக்கு மாறுதல் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதுக்கும் உங்கள் ஜாதகத்தை இது மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு ஜாதகத்தை பார்த்துக்கலாம். தப்பில்லை, எதுக்கும் உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதம் உங்கள் எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்கும். நானும் சாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான்றனால சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போய் வணங்கினீங்கனாலோ இல்லை ஆஞ்சநேயரை வணங்கினீங்கனாலோ உங்களுக்கு பல வகைகளில் நன்மை ஏற்படும். அவர் தான் வந்து நமக்கு பணங்காசை தரக்கூடியவர். அதனால் வந்து அவரை போய் வணங்கிட்டு வந்தாலே ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். முடிஞ்சால் நீங்கள் சுந்தரகாண்டம் இதெல்லாம் முக்கியமான காரியங்கள் நடக்கணும்னா சுந்தரகாண்டம் படிக்கலாம். சுந்தரகாண்டம்ன்றது 68 சர்க்கம் இருக்குது. ஒரு சர்க்கத்துலேயும் நூற்றுக்கணக்கான ஸ்லோகங்கள் இருக்குது. பட் அது வந்து இந்த 48 நாளில் படிக்கிறேன், இல்லை 24 நாளில் படிக்கிறேன், 12 நாளில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வந்து வேண்டிட்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணோம்னா அது நல்ல பலன் கிடைக்கும். அது வந்து முக்கியமாக கும்பராசி நண்பர்களுக்கு இந்த பலன் வந்து ரொம்ப ரொம்ப இந்த 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 மாதிரி பரிகாரம் பண்ணுறது பரிகாரம் கிடையாது, ஒரு விஷயம், ஒரு வேண்டுதல். அது வரைக்கும் ஒரு பர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. படிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து தொடர்ந்து அதை படிக்கிறதுன்றதே பெரிய மன உறுதியை கொடுக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது மாதிரி பண்ணிங்கனாலே இந்த மாதம் உங்கள் எல்லாருக்கும் இங்கே நல்ல மாதமாக இருக்கும். இதே மாதிரி அவங்க இந்த வீடியோ பிடித்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் என்ன வேண்டதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.